ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா துவையல். இது வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தோதா இருக்கும். முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு 25 கிராம் உளுந்தை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். கூடயே வந்து கொஞ்சம் இப்போ ரெண்டு துண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடயே வந்து ஒரு 3 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய போட்டுக்கோங்க வெட்டி. இதை நல்லா வதங்கட்டும். அது கூடயே வந்து நீங்கள் புதினாவை நல்லா ஆஞ்சி கழுவி அதையும் போட்டுக்கோங்க. அது நல்லா அது கூட வந்து புளியை சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். நல்லா சுருளணும். நல்லா சின்னதாக ஆகிடும் எல்லாம் அதை உள்ளுண்டு. அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. நல்லா சாந்து அரைச்சிக்கணும். இதை வந்து தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகாயை வெட்டி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சாந்தை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டிங்கனாக்கா நல்லா நல்லா கழுவி அதில் ஊற்றிடுங்க. கழுவிட்டு ஊற்றிட்டிங்கனாக்கா உப்பு போடவே இல்லைன்னு உப்பு போட்டுக்கோங்க. திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா சுருண்டு வர வரைக்கும், எண்ணெய் பிரியிற வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இவ்வளோ தான் வச்சுங்களேன். செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.